இந்த ஜெல் ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிடுறாங்க. சாப்பிட வரைக்கும் அவங்க எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்க. சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாருமே அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு சூனியதாரனும் வரா. நான் சொன்னதுதான் நீங்க எல்லாருமே கேட்கணும், ஒரு 10 பொண்ணுங்க எழுந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த பொண்ணுங்களும் இவனுக்கு வசியமாயிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்ற பேச்சை தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலோட மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே வந்து இறந்து போறாங்க. மீதி இருக்க 9 பொண்ணுங்களுமே மாடியோட எட்ஜில் நிக்கிறாங்க. ஸ்கூலோட எச்சமும் டெரஸ்க்கு போறாங்க. அங்க இருந்து இறங்கி இருக்கும்போது ரொம்ப ஆபத்தான இடமா, கீழே வந்துருமா சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க யாருமே எங்க கிட்ட வராதீங்க, அங்கிள் எங்க கிட்ட சொல்லிருக்காரு, கிட்ட வந்தா நாங்க எல்லாரும் புதிச்சணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. ஸ்கூலோட செக்யூரிட்டி ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்களோட காலையும் பிடிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு எகிரி கீழே உச்சிடுறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு அவங்க காப்பாத்துறதுக்காக பாப்பாரு. ஆனா பார்த்ததுக்கு அந்த பொண்ணு கீழே உச்சிடுறாங்க. ஸ்கூலோட எச்எம்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காப்பாத்துறதுக்காக கிட்ட போனாலே அந்த பொண்ணு கீழே உச்சிட்டோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு சாகணும்னு சொல்லி ஆசையே தெரியாது, எங்க பேச்சை காப்பாத்திட்டுங்க, 3 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் சொல்லிருக்காரு, 3 மணிக்கு மேல நாங்க எல்லாருமே கீழே உச்சிடுவோம் அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க. டைம் 3 மணி ஆனதுமே மேல இருந்த எல்லா பொண்ணுங்களுமே கீழே உதிச்சு இறந்து போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பசங்களோட பேரண்ட்ஸும் ஸ்கூலோட வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலோட கேண்டீனுக்கு போலீஸும் வராங்க. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அதே மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் எழுந்து வந்து அங்கிள் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்லிருக்காரு சொல்றாங்க. அங்கிள் பிரதாப் சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லிருக்காரு. யார் அந்த பிரதாப்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் உங்ககிட்ட அதை சொல்றேன். வேற எதனா மெசேஜ் இருக்கா? 10 பொண்ணுங்க கீழே குதிச்சு இறந்து போனதெல்லாம் ஒரு ட்ரைலர் தான். பிரதாப்ப மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இந்த சிட்டியவே அழிச்சிடும் அவன் சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கிள் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் சொல்லி முடிச்சிட்டேன், நீங்க உங்களோட வேலையை காட்டுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. திடீர்னு ஒரு 50-60 பொண்ணுங்க செம்ம வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை யாரெல்லாம் புரியுறாங்களோ அவங்க எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஸ்கூலை விட்டு அடிச்சு தள்ளிட்டு வெளியே போறாங்க. ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரோட்ல பாக்குற எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஸ்கூல் பஸ்ல எந்த பொண்ணுங்கள எல்லாம் நீங்க ரோட்ல பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே ஆபத்தானவங்க, ரொம்ப பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி நியூஸ்ல அறிவிக்கிறாங்க. பொண்ணுங்கள சில பேரை மடக்கி பிடிச்சி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் அவங்களை கண்ட்ரோலே பண்றாங்க. இந்த விஷயத்தை நியூஸ்ல பார்த்த ஹீரோ அந்த பொண்ணுங்களுக்கு உதவி பண்ண சொல்லி முடிவு பண்றாரு. ஏன்னா பிரதாப் இந்த சூனியத்தாரனைய 12 வருஷமா இவர் தான் அடைச்சு வச்சு அவனை பொண்ணு பண்ணிருப்பாரு. இவங்களோட பொண்ணு சூனியத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலே அவங்களோட முடிவு குட்டி போயிருக்கும். சிரிச்சபடியே 12 வருஷமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஹீரோ இந்த பொண்ணுங்க எல்லாருமே எப்படி காப்பாத்தினாருன்ற விஷயத்த அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். தேங்க்யூ.